வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடை வச்சு நிறைய செய்யலாம். குழம்பு வைக்கலாம், தொக்கு பண்ணலாம், வறுக்கலாம், 4-5 வகை செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தொக்கு மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். இது நாங்கள் எங்கள் ஊரில் பொங்கல் வச்சுருந்தாங்க. வைகாசி மாதம் பொங்கல் நடக்கும். அப்போ போனப்போ கமுதியில் கருவாடு வாங்கிட்டு வந்தோம். கமுதியில் கருவாடு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வருஷம் எங்கள் மச்சான் பையன்தான் வாங்கி கொடுப்போம். நெத்திலி கருவாடு, சீலா கருவாடு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த வருஷம் நாங்கள் போயிட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். கமுதியில் எல்லா கருவாடுமே நல்லா உப்பு இல்லாமல் இருக்கும். இங்கே கொஞ்சம் உப்பாக இருக்குது, மணலாக இருக்குது. அங்கே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அங்கே போனால் 1 கிலோ நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்துடுவேன். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை ஒன்றா செய்வேன். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு கருவாடுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் இப்போ 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட தேவையில்லை. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே அப்படியே தக்காளி போட்டுற வேண்டியதான். இந்த 3 தக்காளி போட்டேன். இந்த 3 தக்காளிக்கு இந்த தக்காளிக்கு மட்டும்தான் அந்த உப்பு, கருவாடுக்கு தேவையில்லை. எந்த கருவாடு இருந்தாலும் அந்த உப்பு போட்டு தான் அவங்க காய வச்சு பக்குவப்படுத்துவாங்க. அதனால் நம்ம இப்போ இன்றைக்கி தக்காளி போடுறோம் அப்படின்னா தக்காளிக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும். இப்போ இது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பருப்பு டால் மாதிரி வைக்கலாம். இந்த மிளகாய் கிள்ளி சாம்பாருன்றாங்க, இங்கே நாங்கள் பருப்பு டால்னு சொல்லுவோம். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து பருப்பை வேக போடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கருவாடு தொக்கு மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சில நேரத்தில் ரசம் வச்சுருவேன். ரசம் வச்சுட்டு இதை அப்படியே சாப்பிட்றது. சாம்பார், வெறும் ரசம், பருப்பு டால் இந்த மாதிரி இதுக்கு இது பழைய சோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் அது ஊற்றி சாப்பிட்றத விட பழைய சோறு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இதை தொட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சோறு சாப்பிட்டோங்கிறதே நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். அதுவும் இந்த எண்ணெயிலே கிளறணும். அப்படியே நசுக்கி விட்டு அப்படியே கிளறணும். அது தக்காளி தோல் கொஞ்சம் ரப்பாக இருந்தாலும் அப்படியே நசுங்கிடுது பாருங்கள். முன்னெல்லாம் உள்ள தக்காளிங்கெல்லாம் பெரிய தக்காளியாகவும் இருக்கும், வேறு தோலெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும். அப்படியே நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா பிச்சு தான் போடுவேன். நான்லாம் அருகாமனையிலலாம் வச்சு அறுத்தோம்னா அந்த சாரெல்லாம் கீழே போகுதுன்ட்டு பிச்சு தான் போட்டு சமையல் பண்ணுறது. சாம்பாருக்காக இருந்தாலும் சரி. அது இப்போ தோலெல்லாம் கொஞ்சம் அப்படியே முரண்டாக வருது. அது என்ன காரணம்னு தெரியல. அதனால் அப்படியே போட்டு பார்த்திங்களா நல்லா வதங்கிருச்சா. இந்த இஞ்சி பூண்டு விழுதும் அப்படியே ஒன்றா கலந்துருச்சு. இப்போ மசாலாத்தூள் போட்டுக்கலாம். 1½ ஸ்பூன். இப்போ மசாலாத்தூள், தக்காளி இதெல்லாம் நம்ம கருவாடு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். இதுக்கு அளவுலாம் இவ்வளோங்கிற தேவையில்லை. நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, அது தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலாத்தூள் அப்படியே அந்த எண்ணெயிலே இதுவாகிடணும். ஆனதுக்கப்புறமா கருவாடு அலசி வச்சுருக்கேன். அவ்வளோதான், தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வாசனை போகிறதுக்காக இந்த கருவாடும் கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக இந்த அளவு முங்குற அளவு ஸ்டவ் பண்ண கொஞ்சம் நம்ம கூட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்படி வற்றி வரும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய், ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக. ஏன்னா ஏற்கனவே நம்ம சன்ஃப்ளவர் ஊற்றியிருக்கோம். இது ஒரு வாசனைக்காக நல்லாயிருக்கும். அப்படியே எண்ணெய் மிதந்து வரும்போது
நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் மேலே மிதந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவாடு தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.